புதுவை ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு பொறையாத்தம்மன் கோவில் மைதானத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் பங்கேற்று 500க்கும் மேற்பட்ட பானைகளில் பொங்கல் வைத்தனர். குத்துவிளக்கேற்றி சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். விழாவில் தப்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தப்பாட்ட கலைஞர்களுடன் சேர்ந்து தப்பட்டை அடித்து பொங்கல் விழாவை கொண்டாடினார். மேலும் விழாவில் பேசிய LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுவையில் இந்த முறை ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த மாத இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் எவர் சில்வர் பாத்திரங்கள் கொண்ட தொகுப்பை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பாபு, மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றனர்.